Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. First of all, நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸை பார்க்குறோம். 25,984.40 அப்படின்றது 984.40 அப்படின்றது ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ். ஸோ அப்படின்னும் போது நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ஏடிஎம் அப்படின்னா 26,000 காலன் போட்டு தான் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நமக்கு அதில் யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இண்டிகேட்டரை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் லோட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பறிச்சிருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பாரு லூஸ் அ பிரேக் ஈவன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் இங்கே என்ட்ரி போட்டிருப்போம் 20 பாயிண்ட் எஸ்எல் கண்டிப்பாக எஸ்எல் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஸோ கால் ஆப்ஷன் லூஸ் த பிரேக் ஈவன் அப்படின்னா புட் ஆப்ஷன் சஸ்டெயின் த பிரேக் ஈவன், பிரேக் அவுட் த பிரேக் ஈவன் அப்படின்னு வந்து அமையணும். ஸோ அப்படி இல்லை, ரெண்டு பேருமே கீழே தாங்க இருக்கானுங்க அப்படின்னா என்ன சொல்லுது, ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் கரையுது. ஸோ என்னைக்கு ஒரு ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அவனோட பிஇபியை லூஸ் பண்ணுறானோ, ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆஸ் அ செல்லராக யூஸ்ஃபுல்லாகவும் பையருக்கும் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்போ அவனோட பிரேக் இவனை லூஸ் பண்ணி ஓப்பன் ஆகுறானோ ஓப்பனிங் ஏடிஎம், ஸோ அன்னைக்கு வந்து ப்ரீமியம் டிகே டே. ஸோ இது வந்து ஒரு மெயின் ரூல். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது என்ன நடந்துகிட்ருக்கு, ரெண்டு பேரும் பிலோ த பிரேக் இவன். ஸோ நோ ட்ரேட்ஸ். ஒரு வேளை என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் யார் அவனோட பிரேக் இவனை சஸ்டெயின் பண்ணுறானோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 30 பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தணும். ஸோ ப்ளூ லைன் உடைச்சோம். ஸோ ஒரே ஒரு பார் தான், 10லேருந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கான ட்ரேடு முடிஞ்சிருச்சு. ஸோ உடைச்சது 945க்கு என்ட்ரி, 955க்கு எக்ஸிட், 10 நிமிஷம் தான். ஓகேங்களா? ஸோ 30 பாயிண்ட்டுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஐடிஎம்மாக சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் 25,900 கால் ஆப்ஷன், 2600 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் எல்லோ லைனுக்கு பிலோவில் இருக்கான். ஸோ இந்த பக்கம் எல்லோ லைனுக்கு மேலே இருக்கான். ஸோ இவன் பிரேக் இவனை உடைச்சிருக்கான். ஸோ அப்படின்னும் போது வாய்ப்பு யாருக்கு கொடுப்போம். ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்னா லாங்காக ஷார்ட்டாக அப்படின்னா நார்மலாகவே வந்து ஷார்ட் தான். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ ரீடெஸ்ட் கொடுத்தா தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹை வச்ச கேண்டலோட லோவர் ட்ரிகர் பண்ணிட்டு அது கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னா ஸோ இது வந்து எக்ஸிட்டாக இருக்கும். ஸோ 222 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பாயிண்ட், அரௌண்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட். ஸோ அதோட ட்ரேடை முடிஞ்சு. ஸோ இல்லைப்பா நான் அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறேன் ரீடெஸ்ட்டில் அப்படின்னா அடுத்த க்ரீன் லைனில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால், ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ப்ரைஸ் அரௌண்ட் 221. ஸோ டிபி 30 பாயிண்ட்ஸ். ஸோ 30 பாயிண்ட்ஸ் டன் அப்படின்னா எஸ் 100% 30 பாயிண்ட்ஸ் வந்துடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஹை வச்ச பாரோட லோ எடுத்துகிட்டு எஸ்எல்லை கலெக்ட் பண்ண மேலே அடிச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான். ஸோ நார்மல் ஏடிஎம்மில் எடுத்திருந்தாலும் அரல்ஸ் நீங்கள் வந்து ஐடிஎம் பேஸிஸில் ப்ராப்பரான பிரேக் அவுட் வித் ரீடெஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி தான். ஸோ திஸ் இஸ் நாட் அ ரீடெஸ்ட். ஸோ இல்லை அக்ரெசிவாக எடுக்கிறது, ஒரு பாயிண்ட் எஸ்எல் ரெடியாக கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் சப்ளை. ஓகேங்களா? So this is not a valid supply. I am focused sell only. So இது Sensex M5 chart. So இது Nifty M5 chart. So இங்கே இருக்கும்போது போட்டாச்சு. So this is data based review. So ஏன்னா இன்னைக்கு ஹை வந்து 26,000 தான். ஸோ ஹை வந்து டேப்டு. ஸோ பெண்டிங் டார்கெட் 25,800 தான். ஸோ 25,800 தான் வரணும். ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ என்ன பண்ணோம், ஸோ அங்கே டிமாண்டும் இருந்துச்சு, 850 வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ பையராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
1:6ங்க எஸ்எம்சி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். திஸ் இஸ் அ ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் சார்ட்டை பார்த்தவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஐடிஎம் ப்ரீமியத்தில் என்ன மூவ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஐடிஎம் ப்ரீமியத்தில் என்ட்ரி எடுக்கும்போது அரௌண்ட் வந்து 174 என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஒரு 70 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கும், 70-75 பாயிண்ட். ஸோ அதுவும் வந்து அந்த டேவோட ஹையும் வயலட் ஆகலை. ஸோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ப்ரீமியம் கொடுக்கவே இல்லை, அரைச்சி தான் கொடுத்தோம். ஸோ அந்த லைன்லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ சென்செக்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப் டு 84K வரைக்கும் இப்படி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அரௌண்ட் வந்து 600 பாயிண்ட்ஸ். ஸோ டேரெக்டாக ஃபால் நடந்துட்டு இங்கே சோச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஃபர்தராக பை ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நடந்தது என்னமோ நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 440 பாயிண்ட்ஸ் வந்து செல் கொடுத்தோம். ஸோ கரெக்டாக இங்கே இருக்கும்போது சொன்னோம். ஸோ யாரெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்துருக்கீங்களோ ஸோ கட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ப்ரீமியம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்பைரி பிகாஸ் ஆஃப் ஸோ நெஃப்டி வந்து டிபி ஹிட்டு. ஸோ அதை வந்து எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்னப்பா காலை கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ கால். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கம்யூனிட்டி மெம்பருக்கு ஸோ நம்ம கிட்ட டீச் பண்ணணும் கற்றுக்க வந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கும் ஃபார்மாலிட்டிஸுக்காக. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து டேட்டா பேஸ் பண்ணி சில தான் ஆகணும் அப்படின்னு தெரியும். ஸோ அது ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது இட்ஸ் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்னோடய சைட்லேருந்து. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது 24,800 கால் போட்டு வந்து 141 வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ 84,700 கால். ஸோ கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து செல். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பைரியில் கிடைச்ச மூவ் 84,700 கால் ஆப்ஷன் அரௌண்ட் வந்து 140லேருந்து 300 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூவ் நீங்கள் வந்து இங்கே ஸ்பாட் சார்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரௌண்ட் வந்து 84,600லேருந்து 84,300 வரைக்கும் நேரோ ஃபால். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுத்தது அப்படின்னா டேட்டா பேஸ் பண்ணியும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் கொடுத்தது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட P&L. ஸோ இட்ஸ் அ பார்ட். கண்டிப்பாக வந்து ஸோ எஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணணும், லேக்ஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000s-ஐயும் 10,000s-ஐயும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் லேக்ஸ்க்கு நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 1000 10,000 அப்படின்னா ஸோ மைனஸ் நம்ம அவ்வளோ பெருசாக விட போகிறது கிடையாது. ஸோ மைனஸ் விடுறீங்க அப்படின்னாலும் ஸோ எடுக்கிற லாட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல எஸ்எல்லாக இருந்தாலும் டிபியாக இருந்தாலும் ஸோ அதை வந்து மணியாக வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக இந்த ஃபீல்டு நம்ம சர்வை பண்ணி பெரிய டிபியை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் அப்படின்றது மோர் தென் 2 ட்ரேட்ஸ் வந்து போடவே கூடாது. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை மறுதினமும் இருக்க தான் போகுது. ஸோ ஏன்னா அதை குளோபலாக பண்ணிகிட்ருக்குது, இதை நிறுத்த மாட்டாங்க. ஸோ நம்மளோட கேபிட்டல் நம்ம சேஃபாக சின்ன லாட்டில் ஸோ உங்களால் என்ன ரிஸ்க் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ மறுநாளைக்கு இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 எஸ்எல் அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. மறுநாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக க்ரீன் கொடுக்க தான் போகிறோம். சேம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களோட ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல்.